இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க சார், என்ன பேசணும்? நான் சொல்ல போறதை கேட்டு நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுமா. ஜெனிஃபர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காமா. ஃபைனல்ஸ்ல அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ அவ கூட விளையாடி தோக்குறேன்னு ஒத்துக்கிட்ட. அதுக்காக உனக்கு 10 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லி அட்வான்ஸா 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன். ஃபைனல்ஸ்ல நீ தோத்து அவளை ஜெயிக்க வச்சதும் பேலன்ஸ் 5 லட்சத்தை கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு. இது எல்லாமே ஜெனிஃபருக்கும் தெரியும். ஆனாலும் அவளுக்கு என்னவோ தெரியல, அவளுக்கு உன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. இதெல்லாம் நடக்குமா இல்ல கடைசி நிமிஷத்துல தனா மனசு மாறிட்டா என்ன பண்றது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு என்ன டார்ச்சர் பண்றா. நான் எவ்வளவு சொல்லியும் என்னால அவளை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஒண்ணுமில்லமா, இப்ப நம்ம பேசுனத ஒரு அக்ரிமெண்டா இதுல டைப் பண்ணிருக்கேன். இத படிச்சு பார்த்துட்டு இதுல ஒரு சைன் பண்ணி கொடுத்துருமா. இத அவகிட்ட காட்டினேன்னு வச்சுக்க, நிச்சயமா அவ கன்வின்ஸ் ஆயிடுவா. உண்மையிலே சந்தேகம் உங்களுக்கா இல்ல உங்க பொண்ணுக்கா சார்? பாத்தியா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு இதுல கையெழுத்து போட ஒரு தயக்கமும் இல்ல சார். எது உண்மையோ அதுதானே எழுதி கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் என்னம்மா, நீ படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுமா. நான் எப்பவுமே மனுஷங்களை நம்புவேன் சார். நான் என் அனுபவத்துல சொல்றேம்மா, படிச்சு பார்த்துட்டு நீ சைன் பண்ணுமா. இந்தாம்மா. இந்த சைன் பண்ணு. எல்லா பேஜ்லயும் போட்டு. உங்க பொண்ணு தைரியமா இருக்க சொல்லுங்க சார். நான் சொல்றேம்மா. ஹாய் பொண்டாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கடை கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணேன்? நீ கணக்கு பண்ணிட்டு இருக்க. கணக்கா? என்ன கணக்கு? இப்போதான் பார்த்தனே. என்ன பார்த்த? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத, திருட்டு பயல. என்ன அப்படி பாக்குற? ஏன் என் பொண்டாட்டியை நான் பார்க்க கூடாதா? புருஷா, லைஃப்ல ஜெயிக்கணும். மனச இப்படி அலப்பாய விடக்கூடாது. ஓகேடி பொண்டாட்டி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். நான் காஃபி போட்டு குடிக்க போறேன். உனக்கு வேணுமா? ஏய், என்ன? தனா வீட்டுக்கு போனீங்களே, கதிரும் தனாவும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, தனி கொடுத்தன வேறயா? ஒரே ரொமான்ஸ் தான் போல இருக்கு. நிஜமாவா? ஆமாண்ட புருஷா, நாங்க போயிருந்தப்போ அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க ரொமான்ஸ்ல அட்வான்ஸா இருக்காங்கன்னு சொல்லு. நீயும் தான் இருக்கியே, பேசிக்கே தாண்ட விட மாட்டேங்கிற. வேணும்னா நீயும் விநாயகர் கிட்ட முறையிட்டு சீட் எழுதி போடு. உன் அதிர்ஷ்டத்தையும் பார்க்கலாம். ஹலோ, நான் ஏன் அவர்கிட்ட சீட் எழுதி கேட்கணும்? நான் ஸ்ட்ரைட்டா என் பொண்டாட்டிக்கிட்டே கேட்டுப்பேன். என்ன கேட்க போற? நீ முதல்ல கண்ணை மூடு. என்ன? கண்ணை மூடு, நான் சொல்றேன். ஏய், எனக்கு ஒரு முத்தம் வேண்டும்.
அதத்தான் டெய்லி கேக்குறியே, இதுல சீட் எழுதி வேற கேப்பியா? டெய்லியும் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதான் நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கியே. ஆனா இன்னைக்கு அது நடக்காது. ஒண்ணு முத்தத்தை நீ தரணும், இல்ல நான் தரணும். எப்படி வசதி நீயே முடிவு பண்ணிக்கோ. ஒண்ணும் வேண்டாம். நீ முத்தம்னு ஆரம்பிச்சு அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது பொண்டாட்டி. ப்ளீஸ் டி பொண்டாட்டி. எல்லாத்துக்கும் கால நேரம்னு ஒரு இருக்கு புருஷா. ஏய், இதுக்கு கூட வா. அதெல்லாம் முடியாது. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு கொடுத்தே ஆகும். ஏய் சினு, சொன்னா கேளு. வேண்டாம். என்ன சினு, ஆனாலும் சரி. வேண்டாம். எனக்கு ஏய், இன்னைக்கு எனக்கு வேணும்ன்றல்ல. வேண்டாம். ஏய் ஒண்ணே ஒண்ணு சினு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். லவ் யூ டி பொண்டாட்டி. விட்றா. இதையே பொழப்பா வச்சிருக்க. இனிமே கிட்ட வந்த தொலைச்சிருவேன். ஆ? ம்? இந்த சீட் இருந்தா இதையே நீ டெய்லி காட்டுவ. இனிமே இது என் கண்ணிலே ஏய், படக்கூடாது. வேணாண்டி. ஏய் என்ன பண்ற? ஏய் போடாத மாயா. என்னங்க பாயசம் எடுத்துக்கோங்க. ஆ. ம், ம். ஆ? பார்வதி, என்னங்க? இது என்ன கெட்ட பழக்கம்? ஏங்க, பாயசம் குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு யார் சொன்னா? ஐயோ, அது இல்ல பார்வதி. வேற? ஆ, நாமெல்லாம் இன்னுமா துண்டு சீட்ல எழுதி கொடுத்து இதெல்லாம் வாங்கிக்கிறோம். என்ன உளறீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. என்னது அது? அப்ப நீயும் ஸ்ட்ரைட்டா என்ன வந்து கேட்க வேண்டியதானே? நீ மட்டும் ஏன் இப்படி எழுதி கேக்குற? என்ன ஒன்னும் தெரியாத மாதிரியே கள்ளி. எனக்கு ஒரு முத்தம் வேண்டும். சீ, நான் ஒண்ணும் எழுதல. ஷோ. பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேணா நான் கொடுக்கட்டுமா? உங்களை எப்படி கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆளை பாரு. முதல்ல பாயசத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போய் எடுத்துட்டு வந்து பாருங்க. ச்சே.